டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலே மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பயணத்தில் 100வது தொகுதியில் இபிஎஸ் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். இந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களையும் உடைய செய்தியாளர் லதா வழங்க நாம் கேட்கலாம். லதா, 100வது தொகுதியா தற்போது ஆற்காட்டில் அவர் பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரம். வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற சுற்றுப்பயணத்தை ஒவ்வொரு தொகுதி வாரியாக சென்று மக்களை சந்தித்து வரக்கூடிய நிலையில் அவர் இன்றைய தினம் தற்போது 100வது தொகுதியில் அவர் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். 100வது தொகுதியாக ஆற்காடு தொகுதியில் அவர் தற்பொழுது சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு இருக்கிறார். கடந்த ஜூலை 7ஆம் தேதி அன்று இந்த பயணத்தை தொடங்கி இருந்தார். கோயமுத்தூர் மேட்டுப்பாளையம் தொகுதியில் தொடங்கி இருந்த நிலையில ஒவ்வொரு தொகுதி வாரியாக ஒவ்வொரு மாவட்டங்களிலும் தொகுதி வாரியாக சென்று அவர் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார். அதற்கேற்ற வகையில் அந்த பேருந்தில் பயணம் செய்து தொகுதி வாரியாக மக்களை சந்தித்து அந்த திமுக ஆட்சியில் நடைபெறக்கூடிய பல்வேறு விஷயங்களையும் மக்களிடையே எடுத்து கூறி தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றாதது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை எடுத்து கூறி வருகிறார். அந்த வகையில் 34 நாட்களில் 10,000 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து தினமும் சுமார் 14 மணி நேரத்தை மக்களிடையே செலவழித்து வருவதாகவும் அந்த தகவலாக நமக்கு கிடைத்திருக்கிறது. விவசாயிகள், வியாபாரிகள், நெசவாளர்கள், மீனவர்கள் இப்படி செல்லக்கூடிய இடங்களில் பலதரப்பட்ட மக்களை சந்தித்து பேசி வருகிறார். இப்படி இவர் சந்தித்து பேசி கலந்துரையாடியதில் 150க்கும் மேற்பட்ட கலந்துரையாடல்களை இபிஎஸ் நிகழ்த்தி இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதுவரை 52 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களுடன் அவர் நேரடியாக சென்று அவர் மக்களிடையே உரையாற்றி இருக்கிறார். முக்கியமாக பல்வேறு விஷயங்கள் திமுகவில் நடைபெறக்கூடிய அந்த மக்கள் பிரச்சனைகளாக குறிப்பிட்டு பல்வேறு விஷயங்களை அவர் தொடர்ச்சியாக பேசி வருகிறார். அதே போல சட்ட ஒழுங்கு பிரச்சனை, போதைப் பொருள் இந்த மாதிரியான விஷயங்களையும் அவர் அவ்வப்போது பேசி வரக்கூடிய நிலையில பிரதானமாக அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்பது தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத விஷயங்களை தான் அவர் பிரதானமாக பேசி வருகிறார். அந்த வகையில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற அந்த பயணம் ஜூலை 7ஆம் தேதி தொடங்கிய நிலையில் தற்பொழுது 100வது தொகுதியாக ஆற்காட்டில் தற்பொழுது அந்த பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி லதா. டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.